இப்போ ஒரு குட்டி பிரேக், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த பிரேக் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பிரேக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எப்போதுமே ஒரு ஏதாவது அரங்க கூட்டம் அப்படின்னா என்னை சரியாக அந்த உணவு முடித்த வேலையில் அப்படியே எல்லோரும் மயங்கி ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் பேச அழைப்பாங்க. இது கொஞ்சம் முன்னாடி எல்லோரும் பசியோடு இருக்கிற ஒரு சூழலில் எப்போ முடிப்பாங்க அப்படின்னு ஒரு சூழலில் கூப்பிட்ருக்கீங்க. விரைவில் முடிச்சுருவோம். ஆனால் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையோடு நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இங்கே நான் வந்து பார்த்த வகையில் தலைவி அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுத்துருந்தீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெண் தலைவி அப்படிங்கிற பெயரோடு வலம் வருவது ரொம்ப கடினம். ஆனால் இங்கே வந்து நான் பார்த்ததில் நிறைய தலைவிகள் வந்தாங்க. ஆனால் அவங்களோட தலைவர்களை பற்றி பேசிட்டு போனாங்க, தொண்டர்களாக மாறி. அதிலிருந்து மாறுபட்டு பேசணும் அப்படின்னு தோணுது. இன்னும் இந்த பிரேக் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு பெண் அரசியல் ஆளுமை, அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டுதாங்க, ஒரு சாதாரண நபரா அரசியலுக்கு வராமல் தலைமைத்துவத்தை பெற முடியுமா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் என்னோட வாழ்க்கையும் தொடங்குச்சு. நான் வந்து இங்கே அமர்ந்திருந்தவர்கள் மாதிரி ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு கொண்ட குடும்பத்தின் வாரிசோ அல்லது அரசியலில் பெரிய இடத்த பிடிச்சிடணும், நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், அல்லது வந்து இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்ற எந்த கனவும் இல்லாத ஒரு சராசரி பிள்ளை. எனக்கு வந்த கோபமும் ஆத்திரமும் இன்று வரை அடங்கவே இல்லை. இந்த சமூகத்தின் பாலும் சரி, இந்த அரசினுடைய அதிகாரத்தின் பாலும் சரி, அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக தான் அதிகாரம் மிக வலிமையானது. உலகத்தின் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது. அதுவும் எளிய மக்களுக்கான அதிகாரம் இங்கு தேவையானதாக இருக்கு. அதை எப்படியாவது பெறணும் அப்படிங்கிறதுக்கான வழித்தடத்தையாவது உருவாக்கிறோம் தான் இந்த தளத்துக்கு வந்தோம். ஒரு 6 ஆண்டு காலம் தொடர் அரசியல் பயணம். இந்த அமைதி சூழ்நிலை கூட என்னோட என்னுடைய எனர்ஜி, என்னுடைய பவர், என்னோட ஆற்றலை நான் இன்னும் மென்மேலும் உருவாக்கி சேமித்து வச்சிருக்கேன் இறங்கி அடிப்பதற்கு. கண்டிப்பாக சைலன்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணமுமே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியை பற்றியோ இல்லை அந்த கட்சியோட லீடரை பற்றியோ பெருசாக எந்த ஒரு விமர்சனமே இல்லை, அதை பற்றி பேச்சே வரலையே, என்ன விஷயம்? இல்லை, அது விமர்சனம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்களே. இப்போ நம்ம ஒரு கட்சியில் பயணிக்கிறோம். இன்னைக்கு காளியம்மாள் ஒரு மகளாக அல்லது தமிழ்நாட்டில் ஒரு அறியப்பட்ட முகமாக ஒரு எளிய மக்கள்லேருந்து வந்த ஒரு அரசியல் பார்வையாளராக அல்லது அரசியல் பங்கேற்பாளராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தோனே அதே போன்று என்னுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பு, ஒரு தகவமைப்பு அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், எனக்கு அதில் கருத்து முரண்கள் இருக்கலாம், நான் வெளியில் வரலாம். இருந்த இடத்த விமர்சிக்கணும், இருந்த இடத்த வீணாக்கணும் அப்படிங்கிற பார்வை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதாக இல்லை. நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் பிரிஞ்சு வந்திருக்கலாம் அல்லது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பெற்றவங்க இல்லைன்னு ஆகிடாது, அவங்கள நான் வந்து வளர்த்தவங்களை வந்து தூக்கி போடவும் முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இப்போ வேறு எதனா ஒரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணாலும் ஸோ இங்கே அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் குரல் கொடுப்பீங்களா, கேள்விகள் இல்லை? தவறு எங்கே நடந்தாலும் சரி, அவங்க இப்போ நான் வளர்ந்த இடத்துல கருத்தியல் ரீதியாக ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை, இது தவறு, அதை சுட்டி காட்டுகின்ற உரிமை மற்றவர்களை காட்டிலும் எனக்கு உண்டு. ஏன்னா அந்த கட்சிக்கு உழைச்சதில் நானும் பங்காற்றி இருக்கிறேன் இல்லையா? அதனால் அவங்க தவறான ஒரு கருத்தியலை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு மாற்று கண்டிப்பாக தெரிவிப்பேன். அதான் தேவையற்ற ஒரு விமர்சனத்தை வைக்கணும் அப்படி இல்லை. எனக்குள்ள சில அழுத்தங்கள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், அது எனக்குள்ளே இருக்குது. என்றைக்காவது அவங்க கேட்டாங்கன்னா வெளியில் சொல்ல தயாராக இருக்கு. கண்டிப்பாக. ஸோ எப்பயாவது நீங்கள் வந்துட்டு ஏன் அரசியல் அப்படின்னு சொல்லி, எதுக்கு இந்த அரசியலுக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? வை பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை யோசிச்சிருக்கேன். ஆனால் பின்வாங்கணும்னு யோசிச்சதில்லை. ஏன்னா பெண்களுக்கான இங்கே நிறைய சூழல்கள் இருந்து பெண்களுக்கான எல்லா சுதந்திரத்தையும் கட்டமைச்சு கொடுத்துருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கலராக நிறைய வித்தியாசமான உடைகள் பெண்கள் அணியிறத பார்க்குறோம். ஆனால் இந்த தோல் மேலே அந்த சீலையை போடுறதுக்கு எத்தனை ஆயிரம் பெண்கள் உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா? அந்த வரலாற்றை நாம் திரும்பி தேடவே இல்லை. ஏன் முடிஞ்சு போனதை ஏன் தேடணும்னு நினைக்கிறோம்? ஒரு மார்பகத்தை வைத்து வரி போட்ட பகுதியிலிருந்து தான் பெண்கள் அடித்து உடைச்சிட்டு வெளியில் வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஆளுமைவாதிகள் யாரும் மேலிருந்து குதிச்சிடல, சாமானிய மக்கள்கிட்டேருந்து வந்தவங்க தான். எல்லாருமே ஒரு சொல் வச்சுருக்காங்க, ஒரு பெண் ஒரு அதிகாரத்தை எட்ட வேண்டும் என்றால் பல தடைகளை கடந்து தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தடையை உருவாக்குனது யார்? ஏன் ஆண்களுக்கு மட்டும் அந்த தடை இல்லை, பெண்களுக்கு மட்டும் அந்த தடை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. எனக்கு முன்னால் பேசின பல பேர் சொன்னாங்க, தேர்தல் அரசியலில் பெண்களுக்கு 50 விழுக்காடு வேணும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் அதிகம் யார் தெரியுங்களா? பெண்கள் தான்.
பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டிலும் மாநிலத்திலும் பெண்களுக்கான பங்கேற்பு 33 விழுக்காடு கூட இல்லைங்கிறது தான் இங்கே யதார்த்தம். ஏன்னா பெண்களுக்கு அரசியலுக்கு வர விரும்புறதில்ல. கேட்டால் விமர்சனம். உண்மையே சொல்ல போனால் நான் இது மாதிரி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயாகி அப்படியே அமைதியாக கடந்து போகணும்னு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். நான் ஒரு கடற்கரை ஒரு பிள்ளை. ஒரு நாள் நாங்கள் கால் வச்ச இடமெல்லாம் எங்களோடது, எங்கள் வலை காயப்பட்ட இடமெல்லாம் எங்களோடது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். எங்கள் படகு போகும், எங்கள் படகு வரும், எங்களுடைய கடல் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு புத்தகம் ஒருத்தர் திசை திருப்பி போட்ட மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்குறேன். அதில் எழுதியிருக்கு, இந்த கடற்கரை 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் 3வது இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இந்த கடலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 72 விழுக்காடு மக்களுக்கு சொந்த மண்ணில் வாழ்கிற நிலத்துக்கு பட்டா இல்லை. நீங்கள் யாருன்னு சாதி சான்றிதழில் கூட இந்து விவசாயின்னு எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி இந்து மீனவர்னு எங்களுக்கு சாதி சான்று கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் நாங்கள் யார் என்ற ஒரு வரையறை கூட இல்லைன்னு தெரிய வரும்போது நான் வீட்டுக்குள்ளே சமைத்து கொண்டிருந்தேன்னா அதை விட பெரிய பாவம் என்ன இருக்குது? அதனால் இந்த களத்தில் இந்த கடல் எங்களுடையது தான் அப்படின்னு பறைசாற்றுவதற்காக தான் வந்தோம். ஆனால் சமவெளி மக்களுக்கு இந்த கடற்கரை மக்களுடைய வலி என்னன்னு தெரியல, வாழ்க்கை என்னன்னு தெரியல அப்படிங்கிற 2வது. 3வது, பாதிக்கப்படுகின்ற எங்களுக்கே நாங்கள் யாருன்னு தெரியல. ஸோ இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த பெண்களுக்கான அரசியல்னு ஒன்று வந்து நிற்கிது பார்த்தீங்களா. நான் இந்த இடத்துக்கு வரும்போது மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன அதே விமர்சனங்களை நான் ஏற்றிருக்கேன். இங்கே நீங்கள் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாட்டு போடலாம், இல்லை வந்து மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்காட்டு சொல்லி கருப்பு வண்ணத்தை மனசுக்குள் புகுத்த வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு சூழல் தான். இங்கே எப்படி வேணாலும் நீங்கள் இருந்துடலாம், ஆனால் கருப்பாக மட்டும் இருந்துடக்கூடாது தமிழ்நாட்டு அரசியலில். இல்லை அவ்வளவு குற்றங்கள், அவ்வளவு குறைகள், அவங்கள வச்சு உருவ கேலி பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறது. என்னோட கருத்தியலோடு சண்டை செய்வ யார் வேண்டுமானாலும் வாங்க, உட்காந்து 1 மணி நேரம் அல்ல. நீங்கள் வென்றால் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன், என்னை வென்று விட்டு போங்க. ஆனால் என்னுடைய உடையை பேசுவது, என்னுடைய நடையை பேசுவது, என்னுடைய உயரத்தை பேசுவது, என்னுடைய எடையை பேசுவது, என்னுடைய நிறத்தை பேசுவது என்று இப்படித்தான் பெண்களை அந்தந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது. இன்னும் கூடுதலாக மேலே போனோம் அப்படின்னா பெண்கள்னாலே இதற்குள் அடக்கம். அவங்க ஆடையை விரும்புவாங்க, ஆபரணங்களை விரும்புவாங்க, எளிதாக அவங்கள நம்மளுடைய பேச்சுக்கு அடிமைப்படுத்தி விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க.